அதான் சார் அவர் வந்து மன்றத்துண்டா கல்ச்சர் சார் எங்கள் மனசுல அவர் கலைக்க முடியாது சார். அதில் நாங்கள் எப்பயுமே அவர் பின்பற்றிட்டே இருப்போம் சார். அவர் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி 2026 எலெக்ஷனை கடந்து அவர் சஸ்டெயின் பண்ணட்டும். 2031 நம்ம யோசிக்கலாம் ஓட்டு போடலாமேன்ட்டு. ஒரு துணிவு, ஒரு விழா முயற்சி, ஒரு குட் பேட் அக்லியே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா எப்படி இருக்கும், அதே ஃபீல் தான் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது. வேற மாதிரி ப்ரோ. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா பண்ணியிருக்காங்க. வைபா உள்ள பட்டாசெல்லாம் போட்டு அமகலம் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ. ஆமாம் 3 முறை பாட்டு போட்டாங்க, பரவாயில்ல. நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் எங்கள் மாமா கூட நான் பார்த்தேன். சின்ன வயசில் என்னை கூப்பிட்டு போனார் SSR பங்கஜ தேட்டரில். அதுக்கப்புறம் தலை ரசிகனாக இந்த படத்தை நான் வந்து பார்த்தது ரொம்ப எனக்கு சந்தோஷம். சூப்பராக இருக்குது, மாஸாக இருக்குது, கிளாஸாக இருக்குது. படம் நல்லா இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு டிவியில் பார்த்ததுக்கும் இப்போ தேட்டரில் பார்க்குறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அவருடைய வாய்ஸில் நான் மிமிக்ரிலே ஒரு டைலாக் பேசுகிறேன். எனக்குமே இந்த படத்துக்கு இப்போ பழக்கமே இல்லை. எனக்கு ரோகிணிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக அங்கே எல்லாரையும் பார்க்க தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும். அதாவது துணிவு படம் பார்த்துட்டு நைட்டு பார்த்தா எப்படி இருந்தது ஒரு ஃபீல், படம் பார்த்துட்டு வந்தா ஒரு துணிவு, ஒரு விழா முயற்சி, ஒரு குட் பேட் அக்லியே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா எப்படி இருக்கும், அதே ஃபீல் தான் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது. உள்ள ஒரு பிளாஸ்ட், அப்படியே வெறித்தனமாயிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாம். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு. ஏன்னா இதோட படம் வரதுக்கு 8 மாதம் ஆகும், 1 வருஷம் கூட ஆகலாம் அடுத்த படம் வர. அது வரைக்கும் ஒரு நல்ல ஃபேன்ஸை வந்து அந்த பூஸ்ட்லேயே வச்சிருக்கிற மாதிரி நல்ல என்ஜாய்மெண்ட் இருந்தது படம். அட்டகாசம் படத்துக்குனே செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்காங்க. அஜித் சாருக்கு வந்து ஒரு பெரிய மாச, இதை தாண்டி அதர் ஃபேன்ஸும் அட்டகாசம்க்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது படம். இந்த வாரம் வீக்கெண்டுக்கு நீங்கள் ஏதோ ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சா கூட ஃபேமிலியோட வரலாம். நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட்டு நல்லாயிருக்கும். ஜெயா டிவியில் பார்த்துருப்பீங்க, பட் பார்க்கலன்னா நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். நல்ல மியூசிக், பரத்வாஜெல்லாம் ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர். அவ்வளோ நல்லா இருந்தது படம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு AK ஃபேனாக எனக்கு வந்து ரொம்ப மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப செம வைப்பு. பிரியா நாயருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஏன்னா போன வாட்டி ரிலீஸ் ஆகுனாங்க, கொஞ்சம் தடங்கள் ஆகிடுச்சு. அவங்கள எவ்வளோ ப்ளேம் பண்ணாங்க, ட்ரோல்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் மீறி இப்போ இந்த படத்தை எடுத்து விட்டுருக்காங்க. அப்கமிங் 3 தலை மூவிஸ் அவங்க எடுத்து இப்போ விட போகிறாங்க. அதுக்கு என்னோட அட்வான்ஸ் விஷஸ் ப்ரோ. ஆனால் தேட்டர் சேஃப்டி சரியில்லை ப்ரோ. உள்ள கிராக்கர்ஸ் பர்ன் பண்ணுறாங்க, கொஞ்சம் சஃபகேஸ் ஆகுது. 4 பவுன்சர் போட்டிருக்காங்க, 2 போலீஸ் வந்து போகிறாங்க. ஆனால் அவங்க எதுக்கு நமக்கு சேஃப்டியே இல்லையே. யார் பட்டாசோட அவங்க ஐடென்டி பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அது நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்பிஹேவாக இருக்குது தேட்டர் இதை பொறுத்த வரைக்கும். மேனேஜ்மெண்ட் சரியில்லை ப்ரோ. வாங்குற டிக்கெட் காசுக்கு ஒர்த்தா இல்லை. ரோகிணி நம்ம ஹைப் ரேட் பண்ணிட்டோம், அதுக்கேற்ற குவாலிட்டி நீ தரணுமா வேணாமா, அது கொஞ்சம் நம்ம டிசப்பாயிண்டாக இருக்குது. அதை மற்றபடி எல்லாம் ஓகே. ஆஸ் யூஸ்வல் தலை ஃபேன்ஸ் பட்டை கலப்பிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆச்சுல, அந்த டைம்ல தியேட்டர்ல பார்த்துருக்கீங்க? அப்போ எனக்கு அரௌண்ட் 6 to 7 இயர்ஸ் சார். எங்கள் மாமா ஒன்று தலை ஃப்ரெண்ட், அவர் பெங்களூரில் இருக்காரு. நானும் அவர் ஃபஸ்ட்டு பார்த்து தலை படம் ரோகிணி தான் சார். அப்பயே ரோகிணி இதை பார்த்து. ஆமாம் சார். இப்போ ரீ-ரிலீஸ்லயே அதே அப்போ அதை நம்மளால் ரீகால் பண்ண முடியாது, சொல்லி தெரியும். அப்போ எனக்கு அரௌண்ட் 6 to 7 இயர்ஸ் சார். அப்போ நம்மளுக்கு அவ்வளோ மனசில் பதியாது. அதுக்கப்புறம் ஜெயா டிவிலையும் நம்ம இந்த டிவியில் பார்த்து அந்த பாட்டு வரும்போது வேஸ்டி சட்டை கட்டு நடத்தி இந்த படம் நீ பார்த்தோன்னு சொல்லி நம்ம மைண்டில் பதிஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராவன்ஸா மாதிரி தான் சார் இருந்தது. குட் வைப் சார். ஆமாம் சார், கண்டிப்பாக சார். அதான் சார் மன்றம் வந்து அதான் சார் அவர் வந்து மன்றத்துண்டா கல்ச்சர் சார் எங்கள் மனசுல அவர் கலைக்க முடியாது சார். அதில் நாங்கள் எப்பயுமே அவர் பின்பற்றிட்டே இருப்போம் சார். கண்டிப்பாக சார். விஜய் மட்டும் காரணம் இல்லைன்னாரு. அதான் சார் விஜய் மட்டும். ஆமாம் சார். அவர் என்னன்னா இதுதான் பாயிண்ட்னு சொல்லிட்டு அவர் அடிக்க பார்க்கல. ஓகே சார். ஓகே சார். அதான் சார் வந்து இப்போ நாங்கள் டிஎம்கே சப்போர்ட்டும் இல்லை, நம்ம டிவிகே சப்போர்ட்டும் இல்லை. ஒரு காமன் பீப்புளுக்கு தன்னோட சுய ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் முக்கியம் சார். அவ்வளோ க்ரௌட் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அங்கே போகணும். ஒரு சுய மனித மேலே தப்புன்னு தலை சொல்லிருக்காருல்ல. அவர் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி 2026 எலெக்ஷனை கடந்து அவர் சஸ்டெயின் பண்ணட்டும். 2031 நம்ம யோசிக்கலாம் ஓட்டு போடலாமேன்ட்டு. நான் ஏடிஎம்கே சார். இப்போ அவர் ஏடிஎம்கே வழியான பின்பற்றாரு, எம்ஜிஆர்ன்றாரு அப்படின்றாரு. அடுத்த அதான் சார் ஒரு ஐடியா. எம்ஜிஆர் அதான் சார் எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் டிஎம்கே இருந்தாங்க. எம்ஜிஆர் கலைஞர் டிஎம்கேல இருந்தாங்க. தனியாக ஏடிஎம்கே வந்துட்டாரு. ஓகே ஓகே சார். ஓகே சார். அதான் சார் எம்ஜிஆர் எந்த கட்சிக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சார். டிஎம்கே இருக்கும் எம்ஜிஆர் தெரியாதுல இருக்கும்.